டிடிவி தினகரன் மீது 1996ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை 2 அந்நிய செலாவணி மோசடி தொடர்பாக வழக்குகளை பதிவு செய்தது. இது தொடர்பான வழக்கு எழும்பூர் பொருளாதார நீதிமன்றத்தில் இன்று வரை நடைபெற்று வருகிறது. 1996ஆம் ஆண்டு ஜெயா டிவிக்கு அப்லிங்க் சாதனங்கள் வாங்கியதில் மோசடி செய்ததாக டிடிவி தினகரன் மீது அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இது தொடர்பாக டிடிவி தினகரன் மீது 7 வழக்குகள் தொடரப்பட்டன. இதில் 2 வழக்குகளிலிருந்து டிடிவி தினகரனை நீதிமன்றம் விடுவித்தது. மேலும் 5 வழக்குகள் சென்னை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்னும் நிலுவையில் உள்ளன. இது தொடர்பான வழக்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் சனிக்கிழமை விசாரணைக்கு வந்தது. ஆனால் டிடிவி தினகரன் நேரில் ஆஜராகவில்லை. அவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தேர்தல் பணியின் காரணமாக வழக்கை இன்னொரு நாளைக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இதற்கு அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்தார். ஆர்கே நகர் தொகுதி வேட்புமனு மீதான பரிசீலனை உள்ளதால் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு கோரி கடந்த சனிக்கிழமை மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை அடுத்து நீதிமன்றம் அவருக்கு விலக்களித்தது. இந்த நிலையில் தேர்தல் முடியும் வரை வழக்கை ஒத்திவைக்க கோரி தினகரன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை மார்ச் 27ஆம் தேதிக்கு பொருளாதார குற்றவியல் நீதிமன்ற நடுவர் வளர்மதி ஒத்திவைத்தார். இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது டிடிவி தினகரனின் மனுவை நீதிபதி மலர்மதி தள்ளுபடி செய்தார். வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெறும் என்றும் டிடிவி தினகரன் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். இடைத்தேர்தல் பிரச்சாரம் பரபரப்பான கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் டிடிவி தினகரன் வழக்கு விசாரணைக்கும் பிரச்சாரத்திற்கும் மாறி மாறி செல்ல வேண்டிய அவல நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது.